Students, our next video is gravitational field. Okay, இப்போ நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? எர்த்தோட gravitational fieldல இருக்கோம். இப்போ அத பத்தி எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க? from forceல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. forceங்கிறது என்னது? It is basically due to the interaction between two particles. அப்ப ரெண்டு பார்ட்டிகல் இடையில நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் தான் எதை ஏற்படுத்துது? ஃபோர்ஸ் ஏற்படுத்துது. Depending upon the interaction, there are two kind of forces அப்படின்னு சொல்றோம். First one is contact force, the other one is non-contact force. So இங்கெல்லாம் என்ன பண்றோம்? நம்ம இங்க வந்து push பண்றோம், இங்க pull பண்றோம். So two bodies are in contact. So this is the contact force. So இங்க என்ன பண்ணுது? The planet move around the sun. Okay, so the planet experience gravitational force from the sun. Okay, so இங்க வந்து ரெண்டுமே என்ன ஆகுறது இல்ல, டச்ல இருக்கிறது இல்ல, not in physical contact. So this is not contact force. Okay, so first contact force னா அதுக்கு definition பார்த்துடலாம். ஒரு 2 மார்க்கா வச்சுக்கலாம். Force applied where one object in physical contact with the other. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட பிசிக்கல் காண்டாக்ட்ல இருக்கும்போது அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் காண்டாக்ட் ஃபோர்ஸ். The movement of object is caused by the physical force exerted through the contact between the object and the agent which exert the force. அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெண்டு ஆப்ஜெக்ட்க்கு இடையில ஒரு ஆப்ஜெக்ட் மேல இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது? ஒரு ஃபோர்ஸை பிசிக்கல் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்றதுனால அந்த மூமெண்ட் நடக்குது அப்படிங்கிறத சொல்றோம். இப்போ அடுத்த கேஸ்க்கு வருவோம். கன்சிடர் த கேஸ் எர்த் ஆர்பிட்டிங் த சன். எர்த் என்ன பண்ணுது? சன்னை சுத்தி வருது. தோ சன் அண்ட் எர்த் ஆர் நாட் பிசிக்கலி காண்டாக்ட் வித் ஈச் அதர். ரெண்டும் என்ன பண்ணல? ஒன்னுக்கு ஒன்னு காண்டாக்டில் இல்லை. So there exists an interaction between them. ஆனா அதுகளுக்கு இடையில என்ன இருக்கு? ஒரு interaction இருக்கு. This is the fact that the earth experienced the gravitational force of sun. So the gravitational force is non-contact force அப்படின்னு சொல்லுவோம். It sounds mysterious that the sun attracts the earth despite being very far from it and without touching it. ஸோ எர்த் சன்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு. ஸோ அதே நேரத்தில் ரெண்டும் ஒன்னோட ஒன்று டச் பண்ணிக்கல. ஆனாலும் த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஃபார் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே பார்க்குற மாதிரி புஷ் புல் இஸ் த காண்டாக்ட் ஃபோர்ஸ். வி கால்குலேட் த ஸ்ட்ரென்த் பை சி ஆர் வி கேன் ஃபீல். ஸோ நம்ம பார்க்கறது மூலமாகவும் ஃபீல் பண்ணுறது மூலமாகவும் அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கானது எவ்வளோ வீக்கானது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். பட் இன் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸில் ஹவு வி கேன் கால்குலேட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது வி இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஃபீல்டு இஸ் இன்ட்ரடியூஸ்டு. அப்போ இந்த ஃபீல்டுங்கிற கான்செப்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். So to calculate the strength of non-contact force, the concept of field is introduced அப்படின்னு சொல்ல போறோம். ரைட், இப்போ இந்த ஃபீல்டுங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த ஃபீல்டுங்கிறத உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னேன். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச மேக்னெட் எடுத்துக்கலாம். இது ஒரு பார் மேக்னெட். ஓகேவா? இப்போ மேக்னெட்டுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேக் அயன் பீஸ், ஒரு குண்டூசியை நான் கொண்டு வர்றேன். இந்த இடத்துல இருக்கும்போது அட்ராக்ட் பண்ணலை, அப்படியே மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே வர்றேன். இந்த இடத்துல வரும்போது இதை என்ன பண்ணுது அப்படின்னா மேக்னெட் அட்ராக்ட் பண்ணிடுது. ஓகேவா? ரைட், அப்போ இந்த இடத்த சுற்றி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ட்ரா எ ரீஜியன். ஸோ இதுக்குள்ள எந்த இடத்துல அந்த இரும்பு ஊசி இருந்தாலும் மேக்னெட் என்ன பண்ணிடும்? அட்ராக்ட் பண்ணிடும் இல்லையா? இதுக்கு இந்த ரீஜியனுக்கு வெளியே இருந்துச்சுன்னா அட்ராக்ட் பண்ணாது.
இந்த ரீஜியனுக்கு வெளியே இருந்தால் அட்ராக்ட் பண்ணாது. ஸோ இந்த ரீஜியனுக்குள்ளே எந்த இடத்துல அந்த மேக்னெட்டிக் நீடில் இருந்தாலும் the magnet attract. Okay. So this is the region where its influence of the magnet can be felt அப்படின்னு சொல்லுவோம். Okay. So this region is called a magnetic field. ஓகேவா? இப்போ இந்த அயன் நீடில் இங்கே ரொம்ப பக்கத்தில் வைக்கிறோம்னு வச்சுக்கோ, அப்போ இட் இஸ் ஸ்ட்ராங்லி அட்ராக்ட். அதே தூரமாக இருந்துச்சுன்னா வீக்லி அட்ராக்ட். ஸோ இங்கே இருந்துச்சுன்னா இந்த இதுதான் பவுண்ட்ரி, இந்த பவுண்ட்ரியில் இருந்துச்சுன்னா ஸ்லோலி அட்ராக்ட். ஓகே. அப்போ இந்த மேக்னெட்டுக்கு பக்கத்தில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அது என்னாகும், டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி இங்கே மேக்னெட்டு சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னது, கிராவிடேஷனல் ஃபீல்ட். Okay, so every particle produces its own gravitational field. So நானா இருக்கலாம், நீயா இருக்கலாம், நம்ம எல்லாம் கிராவிடேஷனல் ஃபீல்டில் ஒரு பார்ட்டிக்கல் தான். ஸோ ஒரு பர்சன் இருக்காருன்னா அவரை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா, a field is created around the person. That is called a gravitational field. Consider an object of mass m. It creates its own gravitational field. மாதிரி own gravitational field create பண்ணும். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம், take two objects. இது m1, இது m2. Now both are separated by some distance r. rங்கிற டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அப்போ ரெண்டுக்கு இடையில கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை m2 டியூ டு m1 அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை m1 ஆன் m2. m1 ஆனது m2 மேலே கொடுக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? 1 exert a force on 2. This is 1. Okay. And the formula is minus g m1 m2 by r square, distance square. Now the unit vector r cap which points from m1 இருந்து m2 directionல இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டை கொண்டு வருவோம். அப்போ m என்ன பண்ணும், m creates its own gravitational field around it. So consider this is the gravitational field created by m1. அப்போ m1 created பண்ணக்கூடிய இந்த gravitational field. ஓகேவா? In this gravitational field is for m1. So இது m1 குரிய field. அந்த ஃபீல்டில் என்ன இருக்கு, m2ங்கிற ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு. எப்படி, ஒரு மேக்னெட்டோட ஃபீல்டில் ஒரு அயான் பீஸ் வரும்போது இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். ஓகே. அண்ட் இட் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த மேக்னெட். சிமிலர்லி த m2 என்ன பண்ணும் அப்படின்னா, இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் அண்ட் இட் மேக்ஸ் அண்ட் அட்ராக்ட்ஸ் டுவர்ட்ஸ் m1. அப்போ m1 நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா அட்ராக்ட் ஆகும். அப்போ due to this gravitational field of m1, m2 experience a force. அப்போ the force experienced by m2 is defined as the gravitational field at a distance or due to the mass m1 அப்படின்னு சொல்லுவோம். This is gravitational field. Idea clear? Now this mass is m2. Force experienced by the mass m2. Now F21 ங்கிற இடத்துல இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ மைனஸ் g m1 m2 by r ஸ்கொயர், இங்கே r cap.
okay, divided by m2. அப்ப m2 cancel. Then electric field equal to minus g m1 by r square r cap. This is the field. Okay students, இப்போ இதெல்லாம் ஒரு டயக்ராமோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ இந்த m1 அங்கிற மாஸ் இருக்கு. ஸோ அதிலிருந்து ஒரு r டிஸ்டன்ஸில் உள்ள பாயிண்டில் உள்ள கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஓட வேல்யூ இந்த இருக்கு. E1 equal to minus g m1 by r square r cap. This is the gravitational field குரிய symbol capital E. ஓகேவா? It is a vector quantity. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டனா pointing towards the mass m1. m1 நோக்கி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன வச்சிருந்தோம்? m2 வச்சிருந்தோம், which experience the force at this point. So this electric field is depend on the mass m1. m1 depend பண்ணது, m1 குரிய gravitational field. It is independent of the mass m2. பாருங்க, அது இந்த இடத்துல சொல்லியிருக்கோமா? ரைட். இப்போ here we take m2 is taken to be of unit magnitude அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 1 ஆயிரும் m2 ஓட வேல்யூ. The unit vector r வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டனா lies between m1 and the point where we calculate the gravitational field அப்படின்னு சொல்றான். ரைட். அடுத்து the field due to mass m1 அப்படிங்கிறது இந்த field E1 equal to minus g m1 by r square into r cap அப்படின்னு வரும். இப்போ இதை ஜென்ரலைஸ் பண்ணும்போது m1 அங்கிற மாஸ் இருக்கிற இடத்துல எந்த ஒரு மாஸையும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த ஃபார்முலாவில் m1 எடுத்துட்டு ஒரு ஜென்ரலைஸ்டு மாஸ், ஓகே, கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, ஃபீல்டுன்னு சொல்லலாம், ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு சொல்லலாம், போத் ரிசம்பிள் த சேம் வேர்ட். ஓகே, அப்போ ஈக்குவல் டு மைனஸ் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஓகே, ரைட். இப்போ இங்கே பாருங்க, இங்கே எம்ங்கிற மாஸ் வச்சிருக்கேன். அப்போ இந்த மாஸை சுற்றி என்ன இருக்கும்? இட்ஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு இந்த இடத்துல இருக்கு. இதை சுற்றி கிராவிடேஷனல் ஃபீல்டு எம்மோடது, கேபிட்டல் எம்மோடது. ஓகே, அண்டு ஐ பிரிங் எ மாஸ், the mass m to this field. எந்த ஃபீல்டு? இந்த கேபிட்டல் எம்மோட கிராவிடேஷனல் ஃபீல்டுக்குள்ள இதை கொண்டு வர்றேன். எந்த இடத்துல? ஐ பிரிங் டு த பாயிண்ட் P which is at a distance or from the gravitational object, that is capital M. இதனுடைய கிராவிடேஷனல் ஃபீல்டுக்குள்ள நான் கொண்டு வர்றேன். ஓகேவா? ரைட். அப்போ வந்து இந்த இடத்துல இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்ட். அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் P இஸ் force experienced by this mass. ஓகேவா? அப்போ what is the force experienced by this mass in this gravitational field? இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? அப்போ இந்த எம் இங்கே கொண்டு போயிடணும். F equal to mE அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ரைட். ஃப்ரம் நியூட்டன் செகண்ட்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? F equal to ma. Compare these two equation. Left hand sides are force. So right hand side equate பண்ணேன். அப்போ ma equal to me. அப்போ என்ன ஆயிரும்? m get cancel. அப்போ a equal to e ஆயிரும். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? Gravitational field E at a point is equivalent to the acceleration experienced by a particle at that point. So ஒரு பாயிண்ட்ல கிராவிடேஷனல் ஃபீல்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த இடத்துல அந்த பார்ட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய
அந்த ஆக்ஸலரேஷன் at that point க்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ the electric field and acceleration both are separate physical quantity. ரெண்டும் வேற physical quantity. ஓகேவா? But here both have same magnitude and same direction அப்படின்னு சொல்றோம். இப்போ gravitational field அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டனா it is the property of the source. Here those points are given. E is the property of the source. Acceleration அங்கிறது effect experienced by this test mass அப்படின்னு சொல்றான். Okay. So the non-contact interaction between two masses. ரெண்டு masses கடையில contact இல்லாத போது, that is non-contact force. அதை எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா explained by gravitational field வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்க, இது gravitational fieldக்குரிய ஃபார்முலா -gm/r². இது வெக்டர் நோட்டேஷன், யூனிட் வெக்டர். அண்ட் இதிலிருந்து பார்த்தோம் போதே gravitational field is inversely dependence of the square of distance அப்படின்னு வருது. அதாவது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். தட் இஸ் டிபிக்டட் இன் திஸ் ஃபிகர். ஸோ இங்கே பார்த்தோன்னா 3 points ஆர் இந்த மாஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் எம்ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பக்கத்தில் ஆர் இருக்கு, அடுத்து கியூ, அடுத்து பி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சி P is very far from the mass, so distance is large. So it is at that point P, the gravitational field is very small. It is denoted by the vector of small length. So at the point Q, which is somewhat close to the mass M, so where the gravitational field is more compared to the point P. So it is denoted by the gravitational field vector by increasing its length. The point R is very close to the mass M. M க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. So at the point the gravitational field is very strong. So it is also denoted by increasing the length of the gravitational field vector. Okay. That is given here. So on the P அங்கிற பாயிண்ட்ல gravitational field குறைவா இருக்கும், less. எதை காட்டிலும் Qவை காட்டிலும். So R அங்கிற இடத்துல தான் very larger இருக்கும் அப்படின்னு சொல்றான். It can be understand by comparing the length of the vectors at P, Q and R அப்படின்னு சொல்றான். First the field concept introduce பண்ணும்போது it is considered as a mathematical tool. ஒரு mathematical relation தான் நம்ம பார்த்தோம் to calculate the gravitational interaction. Okay. Later the field அங்கிற கான்செப்ட் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன், மேக்னெட்டை பற்றி சொல்லும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் லெசனில் இதே விஷயம்தான் அங்கே சார்ஜஸை வச்சு பார்ப்போம். அப்போ அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே கிராவிடேஷனலை பற்றி பார்க்கும்போது கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ nowadays the field is a real physical quantity மாறிடுச்சு. It carries energy and momentum. Now the concept of field is very much inevitable in understanding the behavior of charges. இது 12th நம்மளுக்கு மொதல் பாடம். சார்ஜஸோட பிஹேவியர்ஸை பற்றி படிக்கும்போது இந்த ஃபீல்டு கான்செப்ட் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு யூனிட் எப்படி சொல்கிறோம்? ஃபோர்ஸ் பர் யூனிட் மாஸா கிராவிடேஷனல் ஃபீல்டுங்கிறது. ஃபோர்ஸ்க்கு என்னது? நியூட்டன். மாஸ் என்னது? கிலோகிராம். அப்போ நியூட்டன் பர் கிலோகிராம் அப்படிங்கிற யூனிட் இங்கே கொண்டு வர்றோம். ஓகே சார், அது என்ன சார் ms⁻⁻2 எப்படி சார் கொண்டு வந்தீங்க? ஏன்னா கொஞ்சம் இந்த டிஸ்கஷனில் A = Eன்னு சொன்னோமா,
So the acceleration at that point is equal to the gravitational field and சொன்னோமா ஆக்சலரேஷனுக்கு யூனிட் என்னது m s power -2. ஸோ இதிலிருந்து இந்த யூனிட்டை கொண்டு வர்றான், ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.